ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம். நம்ம இதை குக்கரில் ஜீரக சம்பா அரிசி வச்சு பண்ண போகிறோம். இதுக்காக ஒரு மசாலா ரெடி பண்ணியும் பண்ண போகிறோம். அதனால் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாண்டா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 2 பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் மல்லி, 3 ஏலக்காய். இது கூட 4 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதை நாங்கள் எடுத்து மறந்துட்டோம். அதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சது ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. 4 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 5 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது பொன்னிறமாற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 5 சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு டேஸ்ட்டே இந்த பொடி தான். நீங்கள் இந்த பொடியை அரைச்சி வச்சு பண்ணி பாருங்கள், பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். இப்போ இது கூட 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இனி மட்டனை சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலா எல்லாம் மட்டனில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மட்டனை வேக வைக்கிறதுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம இப்போ 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம். மீதி லாஸ்ட்டாக ஊற்றணும். இப்போ இதை மூடி போட்டு 7 விசில் வர வரைக்கும் வச்சுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. மட்டன் நல்லா வெந்திருக்கு. எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ மறுபடியும் இனி குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போ இது கூட இனி 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 3 கிளாஸ் அரிசிக்கு 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு 2 கிளாஸ், இப்போ 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் ஜீரக சம்பா அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துருக்கேன். பிரியாணிக்கு ஜீரக சம்பா அரிசி தான் நல்லாயிருக்கும். நீங்கள் அதை வச்சு பண்ணிங்கன்னா தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் தண்ணி எல்லாம் நல்லா வத்துற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி எல்லாம் வற்றிடுச்சு. நம்ம மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 20 நிமிஷம் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா வெந்து வரும். சப்போஸ் உங்களுக்கு குக்கர் மூடி போட்டு வைக்கலான்னா மேலே மூடி போட்டு தம்மு கூட போட்டுக்கிங்கன்னா நல்லாயிருக்கும். இது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிக்காது. நல்லா கரெக்டாக வெந்து வந்திருக்கு. பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம அந்த பொடி போட்டு பண்ணும்போது பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.